பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது இது திமுகவில் வந்து எல்லை கடந்து போயிருக்குது. இது ஊழல் தான், ஊழலை தவிர வேற என்ன அப்படின்னு கேட்குறேன். அதான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் கேட்டாரு, பேரை சொல்லுங்க, எந்த கட்சின்னு சொல்லுங்க. ஆட்சியில இருந்த கட்சி தானே, இல்ல ஆட்சியில இருந்த கட்சி தானே, இதுல பேரை சொல்லாம எந்த கட்சின்னு சொல்லுங்க, எந்த சந்தர்ப்பத்துல சொல்லுங்க, எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. அவர் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க ஒன்னு குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதற்கு வெளியில வருகின்ற பொழுது எதிர்கட்சி தலைவராக கூடிய திரு உதயநிதி போடக்கூடிய பதிவு அது ஒரு ஏற்கத்தக்க ஒன்றா? கடைசியில் அந்த பதிவை முடிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை வந்து அது ஒரு நாகரிகத்திற்குள்ள வருமானு கேட்க. ஜெயலலிதா அவர்கள் தோக்கலையா? காமராஜர் தோத்தது இல்லையா? தோல்விங்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அதை வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து கிண்டல் பண்ணி பேசுறது வந்து ஒரு மரபு அப்படின்னா, சட்டசபைக்கு வெளியிட்டு போய் அதுக்கு பதில் சொல்லிட்டு போறாரு அவர். அதை நான் பெரிய தப்பா நான் பார்க்கிறேன். இந்த ஆட்சியே வந்து திமுகவுடைய தயவில் தான் நடக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது அது ஒருவேளை தாவேக்கவே அல்லது விஜயை வந்து கோவப்படுத்துதோ? எங்க கிட்ட வந்தவங்களை நாங்க வந்து அமைச்சராக்கி இருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. ஆனா அவங்க வந்ததுனாலதான் நீங்க முதலமைச்சர் ஆகிருக்கீங்கிறதையும் அவர் யோசிக்கணுமா இல்லையா? உங்களிடமிருந்து விலகி சென்ற ஒவ்வொருவரையும் கடுமையாக விமர்சிக்கிறீங்க, இடதுசாரிகள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க, இந்திய IUML குறித்து விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனா கம்யூனிஸ்ட் ஆட்சியில கூட பங்கு ஏற்கல, இருந்தும் கூட ஒரு கடும் விமர்சனங்களை ஏன் முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப திமுக இன்னும் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு தானே புரிந்துக்க வேண்டும். இனி வரும் காலங்களையும் இஷ்யூ பேஸ்டா இருந்தாலும் கூட காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதற்கு ஒரு எதிரான நிலைப்பாடு எடுப்பதுதான் திமுகவினுடைய முடிவாக இருக்குமா? டெல்லியை பொறுத்தளவு எங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கு. காங்கிரஸுக்காக நாங்க எந்த நிலைப்பாடையும் நாங்க எடுக்கிறது கிடையாது. இல்ல காங்கிரஸ் வந்து பாஜக எதிரான காங்கிரஸ் வந்து பாஜக எதிரான நிலைப்பாடை எடுக்கும். அப்ப திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு மாநிலங்களவை உறுப்பினர் கவிஞர் சல்மா அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். மேடம் வணக்கம். அதாவது சட்டப்பேரவையில் அந்த பதிலுரை, எதிர்கட்சி தலைவருடைய அந்த பேச்சு, வெளிநடப்பு, இதற்கு பிறகு இரண்டு தரப்பிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான வாதங்களை இணையதளத்தில் முன் வச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து விஜய் அவருடைய, முதலமைச்சர் விஜயனுடைய பேச்சுக்கு எதிர்வினையா பார்க்கணும் அப்படிவா, இல்லை இந்த ஆட்சியின் மீது உள்ள ஒரு அதிருப்தியை வந்து திமுகவினர் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்வதா? இந்த ஆட்சியுடைய அவலம் என்னன்னா, இவர் விஜய் என்பவர் யார்? ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் என்றாலும் கூட அவருடைய பொறுப்பு என்னவாக இருந்து வந்திருக்கிறது? மக்கள் பிரச்சனையில் எதெல்லாம் அவர் வந்து குரல் கொடுத்திருக்கிறார்? மக்களுக்கான போராட்டங்களில் எந்த இடத்தில் அவருடைய இருப்பு இருந்திருக்கிறது? இது எல்லாமும் சேர்ந்ததுதான் அவர் யார் என்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ அவருடைய பங்களிப்பு இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற பொறுப்பு அவர் வந்த பிறகு அவருக்கு என்று சில கடமைகள் இருக்கு அப்படிங்கிறத நாம நம்புறோம். ஆனால் அவரிடமிருந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விகளுக்கு எந்த விதமான ஒரு பதிலையும் அவரிடமிருந்து நம்மால பெற முடியல. சட்டமன்றத்தில் எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பது என்பது ஒரு முதலமைச்சருடைய கடமை. ஆனா அப்படி எதுவும் நடக்கல அப்படின்றப்போதான் அவருக்கு இந்த பிரச்சனைகளை பற்றி என்ன மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு, அவர் எப்படி இந்த தமிழ்நாட்டை வந்து வழிநடத்த போகிறார் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் அதிருப்தியும் இயல்பாகவே யாரிடம் வரக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஒரே நிமிஷம், நீங்க அந்த அதே நேரத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது, குறிப்பாக மேகதாட்டு அணை குறித்த தீர்மானத்தை கொண்டு வரும் பொழுது அதுல ஒரு திருத்தத்தை திமுக வந்து சொல்லுது. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு திருத்தம் அதுல செய்யப்படுகிறது. பிற கட்சிகள் மறுத்தாலும் கூட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக சொல்லக்கூடிய அந்த திருத்தத்தை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அப்படிங்கிற போது எதிர்கட்சியினுடைய அந்த குரலுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி செவிசாய்க்கிறது அப்படின்னு தானே பார்க்கணும். இல்ல, எதிர்கட்சியினுடைய குரல் அது மட்டும் இல்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி சார்ந்த, நலன் சார்ந்த ஒரு விஷயமா தான் அதை நான் பாக்குறேன்.
எதிர்க்கட்சி மட்டுமே அதை விரும்பல, எல்லாருக்குமான ஒரு விஷயமா தான் எதிர்க்கட்சி அதை முன்னெடுக்குது. அது மக்களுக்கான பிரச்சனையா அதை முன்னெடுக்கும் பொழுது அதை மறுக்கக்கூடிய இடத்தில் முதலமைச்சர் இருக்க முடியாது அப்படிங்கறதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா அது மக்கள் பிரச்சனைய அவர் இடத்துல சரியான இடத்துல பேசும் பொழுது, சரியான விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது, அதை அவர் மறுத்தார் என்றால் நிச்சயமாக அது அவருக்கு தான் பிரச்சனையாக மாறும். அதனாலதான் அதை அவர் ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. அது மக்கள் பிரச்சனையை தான் திமுக இங்க முன்னெடுத்தது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் மக்கள் பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பற்றியோ அல்லது நடக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி எல்லாம் நாங்க கேள்விகள் எழுப்பும் பொழுது, எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் பொழுது அதற்கான பதிலை அடுத்த நாள் தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லணும் சொல்றாரு. ஆனா அதை கூட எதற்குமே பதில் அவர் சொல்லலைங்கிறதா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு தன்னுடைய கடமையை அவர் எப்படி சரிவர செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனாலதான் அது வெளியிடங்களில் பேச வேண்டிய ஒரு அவசியம் உண்டாகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சட்டமன்றத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு சட்டமன்றத்தில் தான் பதில் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா முதல்வர் என்ன பண்றாருன்னா, வெளியில ட்விட்டர்ல சில பதில்களை அடுத்த நாள் பதிவு செய்யறாரு, அடுத்த 6 மணி நேரம் கழித்து. இப்படிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மக்களுக்கான இயங்கக்கூடிய ஒரு இடம் சட்டமன்றம். அதில் அவர் சரியாக இயங்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இல்ல, நீங்க மக்கள் பிரச்சனையை சட்டசபையில வைக்கிறீங்க, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வைக்கிறீங்க. அதே நேரத்துல அதை தாண்டி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுடைய நோக்கம் சட்டப்பேரவையில இந்த ஆட்சியை ட்ரிகர் பண்றதுலே கவனமா இருக்கிறாங்க, சோபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த என்ன சொன்னா அவர்களுக்கு கோபம் வருமோ அந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுல தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க எதிர்க்கட்சி. அப்படிங்கும்போது இப்படிலாம் பேசுனா விஜய்க்கு கோபம் வரும், அப்ப அவர் பேசுவாரு, அது பதில் உரையில. இந்த நோக்கத்தோடு ஒரு திட்டமிட்டு செயல்படுறது திமுக அப்படிங்கிறதா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதாவது நாங்க எதிர்பார்க்கறது பதில் தான். ட்ரிக்கர் பண்றது அப்படிங்கிற நோக்கத்துல அது எதுவும் இல்லை. அதாவது நடந்த விஷயத்த பேசுறாரு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர். இது நடந்தது, இதுக்கு நான் அதை அவர் முன்வைக்கிறாரு. அதுக்கு சரியான பதில முதலமைச்சர் சொன்னா போதும்னு நான் நினைக்கிறேன். ட்ரிக்கர் பண்றதுக்காக நாங்க எந்த விஷயமும் பண்றது இல்ல. அவர் கேட்ட கேள்விகள் அத்தனையுமே நியாயமான விஷயம் தானே. எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய உரையில் சொன்ன ஒவ்வொரு கேள்வியுமே, முன்வைத்த கேள்விகள் எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை தான் நாங்க முன் வச்சோம். நான் அதற்கு அடுத்த நாள் பதில் கொண்டு வருவதற்கு யார் முதலமைச்சரை தடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஆனால் அவர்தான் தன்னுடைய உரையில மிக மோசமான ஒரு சினிமா ஸ்கிரிப்டை வாசிப்பது போல அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்தி காட்டி விட்டு போறாரு. அது ஒரு மரபு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. முதலமைச்சர் பதில் சொல்லக்கூடிய ஒரு மரபு என்று ஒன்று இருக்கிறது. அதுல எதுவுமே அந்த இடத்துல ஒத்து வராத ஒரு விஷயமா இருந்தது. அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அல்லது அவருடைய பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அதாவது ஒரு நடிகருடைய ஸ்கிரிப்ட அவர் வாசிக்கிறது போலதான் இருந்ததே ஒழிய நிச்சயமாக பதில் எந்த பதில் அவரால் சொல்ல முடியல. அடுத்த நாள் வர்றப்போ அவர் தயார் பண்ணி கூட கொண்டு வர முடியாத அளவுக்கு அவர் மக்கள் நலன் சார்ந்து எதுலையும் அவர் கவலைப்படல அப்படிங்கிறதா நான் பாக்குறேன். கவலைக்குரிய விஷயம் இல்ல. அவரு நிச்சயமா நீங்க அவரு ஒரு நடிகருக்குரிய ஒரு மனநிலையில இருக்கிறாரு, பிரசன்ட் பண்றாரு, சட்டசபை மாதிரி நினைக்கலன்னு ஒரு விதத்தை நீங்க சொல்றீங்க. ஸோ அவர் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, நீங்க ஒன்னு குட்டி ஸ்டோரிலாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதற்கு வெளியில வருகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவராக கூடிய திரு உதயநிதி போடக்கூடிய பதிவு அது ஒரு ஏற்கத்தக்க ஒன்றா? கடைசியில் அந்த பதிவை முடிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை அது ஒரு நாகரிகத்திற்குள்ள வருமானு கேட்கிறேன். நீங்க ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இருந்துட்டு ஒரு சினிமா ஆக்சன், கழுத்தை அறுத்துருவேன்ற மாதிரியான ஒரு ஆக்சனை காட்டுறப்போ நீங்க அதை பத்தி யாரும் பேசுறதுக்கு தயாரா இல்லை. அப்புறம் நிறைய பொய்களை முதலமைச்சர் தன்னுடைய உரையில சொல்லிட்டே இருக்காரு. அங்க பணம் போச்சு, இன்னும் இதை பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க, ஏதோ விஷயங்களை சொல்லிட்டே இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் பொழுது ஒரு ஆதாரம் வேணும். தமிழ்நாடு போதையிலேயே மூழ்கி போய் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அதன் வழியாக தமிழ்நாடை மிக மோசமான ஒரு மாநிலமாக இந்த இந்திய நாட்டின் முன்பாக சித்தரிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போறார்.
தமிழ்நாடு அப்படி ஒன்றுபட்ட மோசமான ஒரு நிலை இல்லை என்பதைத்தான் அவர் சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் முன்பாக, அனைத்து முதல்வர்கள் முன்பாக மார்தட்டி இந்த மாநிலம் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது, மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது, ஜிடிபியில் எங்களுடைய நிலை இந்த மாதிரி உயர்ந்து இருக்கிறது என்றெல்லாம் அவர் மார்தட்டி பெருமையாக சொல்லிவிட்டு வந்தார். ஆனால் அதற்கு நேர்மறையான கருத்தை அவர் அப்படி தமிழ்நாடு போதையில் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தது என்றால் இந்த வளர்ச்சியை எட்டியிருக்க முடியுமா என்கிறதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ இந்த சட்டமன்றத்தில் ஒரு பொய்யை முன்வைத்து பேசுவது என்ன மாதிரியான மரபுக்குள் கட்டமைக்கிறார் இந்த மாநிலத்தினுடைய நிலையை என்கிறது மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். நீங்க இந்திய அளவுல கஞ்சாவுடைய உபயோகமாக இருக்கட்டும், ஆல்கஹாலுடைய உபயோகமாக இருக்கட்டும், மற்ற போதை வஸ்துகளுடைய உபயோகமாக இருக்கட்டும், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்கன்னா நேஷனல் அளவுல நம்ம மிக மிக கீழே இருக்கும். மற்ற வட மாநிலங்கள்ல எவ்வளவு, சிக்கிம்ல எங்கேயோ இருக்கு, அருணாச்சல பிரதேஷ், மற்ற மாநிலங்கள் எல்லாமே எங்கேயோ இருக்காங்க. ரொம்ப மிக குறைவான இடத்துலதான் நம்ம இருக்கோம். அது நம்ம நிச்சயமாக அதற்கு எதிராக நாம் போராட வேண்டும் தான். அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்படி போதையில் தள்ளாடக்கூடிய ஒரு மாநிலம் எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்திருக்க முடியும் என்கிற கேள்வியை நான் இங்கே எழுப்ப நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நேரட்டிவ் செட் பண்றதுங்கிறது முதலமைச்சருக்கு அது மரபுக்கு எதிரான ஒரு விஷயமா நீங்க ஏன் யாரும் பாக்குறது இல்ல, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இது அவர் சொன்ன ஒரு குட்டி கதைக்கு அவர் வெளியில போய் ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு போறாரு. அதான் இவர் உள்ள சட்டமன்றத்துக்குள்ள ஏன் ஜெயலலிதா அவர்கள் தோக்கலையா, காமராஜர் தோத்தது இல்லையா? தோல்விங்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். அதை ஒரு பெரிய விஷயமா கிண்டல் பண்ணி பேசுறது ஒரு மரபு அப்படின்னா, சட்டசபைக்கு வெளியில போய் அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு போறாரு அவர். அதை நான் பெரிய தப்பா நான் பாக்கல. அப்படி வெளியே போய் பேசினா கூட அது ஒண்ணும் தவறு இல்லைங்கிறீங்க. உள்ள பேசினாதான் தவறு. நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து, ஆமா, நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து நீங்க கல்லெறிய கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதனாலதான் நீங்க நாங்க மட்டும் இல்ல, அதற்கு இப்படிதான் பதில் அளிக்கும் திமுக அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணுமா? இல்ல திமுக இல்லைங்க, அந்த நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஒருத்தரை அவமானப்படுத்த, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக இந்த 5 ஆண்டுகள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த மாநிலத்தை உயர்த்திய ஒரு முதலமைச்சரை, உழைத்த ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு இத்தனை திட்டங்களால் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே நீங்க யார் அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்களே எழுப்புவார்கள். எதிர்கட்சி தலைவர் தான் கேட்கணும் அப்படின்னு இல்ல. நீங்க அடுத்த நாள் அடுத்த ஒரு சில மணி நேரத்துல சோசியல் மீடியாவில எல்லாருடைய கேள்வி அதுவாதான் இருந்தது. ஏன்னா நீங்க கேட்ட ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன், இது ரெண்டும் தான் இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அப்போ நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஒருத்தரை பார்த்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுதான். ஆனா அதற்கான எதிர்வினை ஏதாவது ஒரு விதத்துல வந்துதான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அவர்கள் நீங்க உள்ள ஒவ்வொரு முறையும் பேசுகின்ற பொழுது, உள்ளும் சரி வெளியும் சரி, இந்த ஆட்சியே திமுகவினுடைய தயவில் தான் நடக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது, அது ஒருவேளை தாவேக்கவே அல்லது விஜயை கோவப்படுத்துதோ, திரும்ப திரும்ப திமுக தயவுல தான் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரோ? அது உண்மையே அதுதான். நீங்க தாவேக்கா வேண்டாம் என்று வாக்களித்தவர்கள் தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதுலதான் அந்த ஆட்சி அமையுது. 4 முறை நீங்க ஆளுநரை போய் சந்திக்க போறீங்க, உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல, அவர் மறுக்கிறார். அப்புறம் யாருடைய தயவுல நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க அப்படின்னா, தாவேக்கா வேண்டாம், அதிமுக வேண்டாம் என்று வாக்களித்த ஒரு சில மக்கள், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய கூட்டணிக்காக திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று, எங்களுடைய முதலமைச்சர் தான் மறுபடியும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்த மக்கள், எந்த மக்கள் வாக்களித்தார்களோ அவர்களுடைய வெற்றியை தான் நீங்க உங்களுக்கு இப்ப நீங்க அந்த இடத்துல முதல்வராகிறதுக்கு பயன்படுத்திருக்கீங்க. அதுல என்ன தவறு இருக்கு? அதை ஏன் அவர் ஏத்துக்க மறுக்கிறாரு அப்படின்னு தெரியல. அதை நாங்க சொல்லி காட்டுறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இதே முதலமைச்சர் என்ன பேசுறாரு அப்படின்னா, எங்க கிட்ட வந்தவங்கள நாங்க அமைச்சராக்கி இருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. ஆனா அவங்க வந்ததுனாலதான் நீங்க முதலமைச்சர் ஆகிருக்கீங்கிறதையும் அவர் யோசிக்கணுமா இல்லையா? அந்த கேள்வி வருமா இல்லையா? அதுதான் உண்மை. ரெண்டுமே தானே, ரெண்டுமே இருக்குல்ல. அதுல நீங்க வந்தவங்க நீங்க முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது.
அவங்க வரலைன்னா அவங்க வெளியில இருந்துதான் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்கள வந்து நீங்க தான் முதலமைச்சர் ஆறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்ததுனால நீங்க அவங்கள அமைச்சராக்குறீங்க. அதாவது அவங்க இல்லைன்னா நீங்க முதலமைச்சரே ஆகியிருக்க முடியாதுங்கிற உண்மையையும் அவர் ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அதுதான் அவர் மறுக்கிற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்க எந்த அளவிற்கு இப்ப இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேக்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அல்லது விமர்சனம் முன்வைக்கிறீங்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாம அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய, அதாவது உங்களிடமிருந்து விலகி சென்ற ஒவ்வொருவரையும் கடுமையாக விமர்சிக்கிறீங்க. இடதுசாரிகள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க. இந்திய IUML குறித்து விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. இது இதை எப்படி புரிந்து கொள்வது? அவங்க நீங்க சொன்ன மாதிரி கேட்டிருக்கிறாங்க, உள்ள வந்திருக்கிறாங்க, அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனா கம்யூனிஸ்ட் ஆட்சியில கூட பங்கு ஏற்கல. இருந்தும் கூட ஒரு கடும் விமர்சனங்களை ஏன் முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப திமுக இன்னும் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு தானே புரிந்துக்க வேண்டியது. இல்ல, சில விதமான மனக்கசப்புகள் இதுல உருவாகி இருக்கு. அதனாலதான் இந்த பரஸ்பர விமர்சனங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். IUML வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அமைச்சர் பதவி கிடைத்ததற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலமாக நீங்க IMUL-க்கெல்லாம் வந்து எங்கேயுமே மக்களுடைய செல்வாக்கு கிடையாது. அவர்களுக்காக மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறது இல்லை. இஸ்லாமிய சமூகம் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்தினாலதான் எங்களுக்கு இஸ்லாமியர் வாக்கு கிடைச்சதுங்கிறதெல்லாம் அப்படி ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அவங்க வந்து ஒரு அமைச்சர் பதவி கிடைத்த இத்தனை ஆண்டுகாலமாக கூட இருந்துட்டு தேர்தல்களை எல்லாம் சந்தித்து விட்டு இன்றைக்கு வெற்றியும் பெற்ற பிறகு அது எங்களுடைய திமுகவுடைய கேடர்ஸ்னாலதான் அந்த வெற்றியோட அவர்களுக்கு சாத்தியமாகி இருக்கிறது. அங்கே போயிட்டு வந்து என்ன பேசுறீங்க அப்படின்னா, திமுக துடைச்செடியப்படும் 50 ஆண்டு காலத்துக்கு என்றெல்லாம் வந்து பேசும் பொழுது ஒரு இயல்பான ஒரு கோபம் வரத்தானே செய்யும். அந்த கோபத்தை வந்து அந்த அவங்களுடைய வெற்றிக்காக இத்தனை ஆண்டு காலமாக வேலை பார்த்தவங்களுக்கு அது ரியாக்ட் பண்றதுக்காக அவங்க வந்து எதிர்த்து பேசியிருக்க கூடும். அது வந்து இடதுசாரிகள் மேல என்ன கோபம்? இல்ல இடதுசாரிகள் மேல என்ன கோபம் திமுக? இல்ல, சில அதான் ஒரு மனக்கசப்புகள் ஏதோ ஒரு வகையில வந்து உருவாயிருச்சு. அது வந்திருக்க கூடாதுதான். அதனால நிச்சயமா அது காலப்போக்குல சரியாகும். ஏன்னா 2 இயக்கங்களுமே மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கங்கள். நீங்க வந்து எந்த இடத்துலயும் திமுக எப்படி வந்து சமூக நலன் சார்ந்து உழைக்கக்கூடிய, மக்கள் நலனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்து வந்திருக்கிறதோ, அதே போல களத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இடதுசாரிகள் இருந்து வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்களுடைய அவர்களுக்கு பிற மாநிலங்கள்ல வந்து, அதாவது கேரளாவை தவிர மற்ற இடங்கள்ல வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லாத பொழுது திமுகவின் வழியாக அவர்களுக்கு வந்து அவங்களோட சட்டசபையில் இடம்பெற வேண்டும் என்பதோ அல்லது பாராளுமன்றத்தில் அவருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதோ கலைஞர் அவர்கள் தொடர்ச்சியாக கவலைப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கிறது. அதனால வந்து இந்த இயக்கங்கள் கூட இடையில் வந்திருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். காலப்போக்கில் அது மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். நீ காலப்போக்கில் மாறும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நேற்று ஒரு விழாவில் பேசின திரு ராசா அவர்கள் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கிறாரு. இந்த மனக்கசப்புகளுக்கெல்லாம் வந்த பிறகு பேசின ஒரு பேச்சா இருக்குது. உங்களுடைய தலைவர் அவர்களும் என்ன திரு ஸ்டாலின் அவர்களும் அதை பரிசீலிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்னா, அப்போ திமுக தங்களிடம் இருந்தவர்கள் எல்லோரும் விலகி கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள், மதிமுகவும் விலக போகுது, எனவே நாம் தனித்து போட்டிடுவதுதான் ஒரு தீர்வு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருச்சா, இல்ல வந்து கொண்டு இருக்கிறதா திமுக? எத்தனை ஆண்டு காலமாக திமுகவுடைய உழைப்பையும் அவர்களுடைய பங்களிப்பையும் இத்தனை ஆண்டு காலமாக அனுபவித்தவர்கள் இன்னைக்கு சுயநலம் சார்ந்து காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது IMU ஆக இருக்கட்டும், UL ஆக இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு விலகி போறாங்க அப்படின்னா சுயநலம் சார்ந்து அவங்க வந்து அடுத்து எங்கே போனா வந்து காற்றடிக்கும் திசைக்கு போகலாம் அப்படிங்கிறது போல அவங்க வந்து தங்களுடைய சுயநலம் சார்ந்த ஒரு விஷயத்த வந்து முகத்தை வந்து இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து நீங்க திமுக இத்தனை ஆண்டு காலமாக கடுமையாக உழைத்து அவங்களுக்கான பங்களிப்பை செலுத்திதான் இன்னைக்கு அவங்கள வெற்றி பெற வச்சிருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல,
அத்தனை இடத்துலயும் நீங்க வந்து பூத் கமிட்டியாக இருக்கட்டும் அல்லது PLA2 இருக்கட்டும், எல்லா வித ஒரு கட்டமைப்பையும் கொண்ட ஒரு இயக்கம் எங்களுடைய இயக்கம். ஆனா திமுகவுடைய கட்டமைப்பையோ, திமுகவுடைய உழைப்பையோ, திமுக உறுப்பினர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வேலை பார்த்த விதமோ இந்த தேர்தல் தவிர்த்து பாருங்க. இதுல சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா முந்தைய தேர்தல் ஆகட்டும், அந்த உழைப்பை வந்து யாருமே வந்து கேள்வி எழுப்பல. ஆனா வந்து இப்ப சொல்றது வந்து போது தனித்து போட்டியிடக்கூடிய முடிவுக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கா, இல்ல முடிவு எடுப்பது தங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்குதா திமுகங்கிறதான் கேள்வி. அது வந்து குறிப்பாக எங்களுடைய இயக்கத்தினுடைய கேடர்ஸோட மனநிலை அப்படி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே நிறைய ஒர்க் பண்ணி இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வந்து கூட்டணிக்கு போயிருக்கோம். இருந்தாலும் கூட அவங்களுடைய வெற்றிக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க, வேலை பார்த்து அவங்கள ஜெயிக்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பல ஆண்டு காலமாக நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே தங்களுடைய உழைப்பை வந்து வாங்கிட்டு தங்களுக்கான வெற்றியையும் திமுக கூட்டணிக்கு அப்படின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் எல்லாம் போறது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தந்திருக்க கூடும். அதனால அந்த ஒரு விரக்தி வந்து எல்லாருக்கும் ஒரு கீழ்மட்ட அளவுல நிறைய இருக்கு. ராஜா அவர்கள் நேற்று பேசுறது என்னன்னா, நம்ம கேடர்ஸையே வச்சு நம்ம ஏன் அவங்களுக்கே வாய்ப்புகளை தந்து நம்ம ஏன் நம்ம இயக்கத்தை வந்து இன்னும் கூட பலப்படுத்தி அவங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் பொழுது தோழர்கள் உற்சாகமாக அந்த கட்சி தோழர்கள் வந்து உழைக்க தயாராயிருவாங்க. நிச்சயமாக நமக்கான ஒரு இடத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்ற அர்த்தத்தை அவர் சொல்லியிருக்காரு. இல்ல இந்த துரோகங்களுடைய துரோகங்கள் தந்த வேதனை தான் அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் அதை பாக்குறேன். தலைவர் அவர்களும் அதை பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்க சூழல் நாளைக்கு இருக்க போறது. அரசியல் வந்து எப்படி வேணாலும் நகரக்கூடிய ஒன்று. நேற்று எவ்வளவு பெரிய இடத்துல இருந்த மம்தா பானர்ஜியுடைய இயக்கம் இன்னைக்கு அவங்களே கட்சியை விட்டு நிற்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு நிறுத்திருக்கு. அதெல்லாம் பாஜகவுடைய கைங்கரியம். அதனால நம்ம வந்து இன்னும் தேர்தலுக்கு காலகட்டத்தில் எப்படி மாற்றங்கள் வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து அதிமுகவிலிருந்து பல உறுப்பினர்கள் வரிசையாக சோஃபா மாடல் ஆட்சியின் வழியாக அதை எதுக்காக அவர் வருத்தப்படுறாருன்னு தெரியல. சோஃபா போலன்னா அந்த 6 உறுப்பினர்கள் எதுக்காக அதிமுகவில இருந்து செலக்ட் பண்ணப்பட்டு வெற்றி பெற்ற உடனேயே வந்து ரிசைன் பண்றாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கறதான அர்த்தம். அப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது தாவேகா கூட்டணி போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா, இவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? அடுத்து இடைத்தேர்தலுக்கு பிறகு இவர்கள் எங்கே அமர்த்தப்படுவார்கள்? அவங்க என்ன மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுவார்கள்? இது எல்லாத்தையும் நம்ம அப்புறம் இந்த ஆட்சி எப்படி தொடர்ந்து நடக்க போகுது? மக்கள் விரோத ஆட்சியாக நடக்கும் பொழுது, சமூக நீதிக்கு எதிராக ஏதாவது நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய காங்கிரஸ் வாய் திறக்க போவதில்லை. ஆனா மற்ற இயக்கங்கள் நிச்சயமாக அவருடைய குரலை எழுப்பும் பொழுது அரசியல் சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நேற்று நடந்தது கல்யாணத்துல வந்து பேசக்கூடிய விஷயமா இருந்தது, அவ்வளவுதான். பட் அதை நோக்கி அதனுடைய திட்டம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று நீங்க காங்கிரஸ் குறித்து குறிப்பிட்டு சொன்னீங்க. இந்த பிரச்சனை வந்த பிறகு இந்த ஆதரவு நிலைப்பாடு ஆட்சியம் இந்த காலகட்டத்திலே கனிமொழி அவர்கள் இருக்கையை அங்க நாடாளுமன்றத்துல மாற்றி அமைக்க சொல்லி அந்த கடிதம் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இனிவரும் காலங்கள்லயும் இஷ்யூ பேஸ்டா இருந்தாலும் கூட காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதற்கு ஒரு எதிரான நிலைப்பாடு எடுப்பதுதான் திமுகவினுடைய முடிவாக இருக்குமா? டெல்லியை பொறுத்தளவு எங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கு. காங்கிரஸுக்காக நாங்க எந்த நிலைப்பாடையும் நாங்க எடுக்கிறது கிடையாது. இல்ல காங்கிரஸ் வந்து பாஜக எதிரான காங்கிரஸ் வந்து பாஜக எதிரான நிலைப்பாடை எடுக்கும். அப்ப திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும்? நாங்கதான் முழுக்க பாஜகவுக்கு எதிராகத்தான் அரசியல் செய்துகிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே பாஜக செய்யக்கூடிய சட்டத்துக்கு புறம்பான அல்லது புதிதாக மக்கள் விரோத சட்டங்களை இயற்றும் பொழுதோ முதல் குரலாக திமுகவுடைய தலைவர் தான் குரல் எழுப்பி வந்திருக்கிறாரு. அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் கூட வர முடியுமே ஒழிய நாங்க வந்து எந்த காலகட்டத்திலும் அது போன்ற ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு பயணத்தை வந்து நிறுத்த போறது கிடையாது. குரலை வந்து முடக்க போறதும் கிடையாது எங்களுடைய தலைவர் அவர்கள். காங்கிரஸ் நீங்க வந்து பல சந்தர்ப்பத்தில் நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா,
ஒரு மன்ரேகா திட்டம் சமீபத்துல முடக்கப்பட்டு அதற்கு விபிஜி ராம்ஜி என்றெல்லாம் பெயரை மாற்றி பெயர் மாற்றப்பட்டது. அதற்கு வந்து அரசினுடைய மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய அதாவது நிதி பங்கீடு, மாநில அரசினுடைய நிதி பங்கீடு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்திற்கு உள்ளாக்கிய ஒரு விஷயம் நடந்தது. 40% இனி தமிழ்நாடோ அல்லது மற்ற மாநிலங்களோ தங்களுடைய நிதி பங்களிப்பை செய்ய வேண்டும், 60% தான் ஒன்றிய அரசு தரும் என்றெல்லாம் மாற்றங்களை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையை உருவாக்கினார்கள். அது மிகப்பெரிய போராட்டத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. முழுக்க முழுக்க அன்று இரவு முழுக்க நாங்கள் எல்லாம் எதிர்த்து எல்லாரும் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் கூட எங்களுடைய குரல்களை எல்லாம் மீறி, எதிர்ப்பை மீறி அது சட்டமாக்கப்பட்டது. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இரவு ஒரு 12 மணி இருக்கும். எங்களுடைய புளோர் லீடர் சிவா அவர்களும் நாங்களும் திமுகவினரும் அதை கூட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, அந்த பணியிலும் நாங்க வெளியில வந்து உட்கார்ந்து நடத்திட்டு இருந்தோம் போராட்டத்தை. காங்கிரஸ்காரர்கள் ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்ல. வெளியில வந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. முழுக்க முழுக்க இதற்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு தான் இருக்குன்னு நான் நம்பினேன். ஏன்னா அவர்களால் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டத்தினால் ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் ஏழ்மை துடைக்கப்பட்டது. பெண்கள் வந்து மிகப்பெரிய பயனை அடைந்தார்கள். ஆனா அவரவர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸும் திமுக மட்டும்தான் களத்துல நின்று அந்த இரவு முழுக்க போராடு. அப்படி நான் யோசிச்சேன், பாஜகவுக்கு எதிராக போராடுறது என்பது வெறுமனே பேட்டி கொடுக்கிறதோ அல்லது பேசிட்டு போறதோ இல்ல, களத்தில் நிற்பது அப்படிங்கிறது. அந்த களத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக எங்களுடைய இயக்கம் எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது, இனியும் இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். நிச்சயம். இன்னொன்று முக்கியமா கேட்க வேண்டியது, வெள்ளை அறிக்கை, மின்துறை வெள்ளை அறிக்கை வந்திருக்குது. அதே போன்று நிதி அமைச்சகத்தின் சார்பாகவும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டப்பட்டது தமிழ்நாட்டு நிதி நிலைமை குறித்து. இந்த விஷயங்கள் நம்ம அந்த நம்பர்ஸ், அது அந்த கால்குலேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. மிக முக்கியமாக இப்போது பேசிக்கொண்டிருப்பது, அந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் வந்த பிறகு கட்சி நிதி என்ற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் பேசுறாங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது இது திமுகவில் வந்து எல்லை கடந்து போயிருக்குது. இது ஊழல் தான், ஊழலை தவிர வேற என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் கேட்டாரு, பேரை சொல்லுங்க, எந்த கட்சின்னு சொல்லுங்க. ஆட்சியில இருந்த கட்சி தானே? இல்ல, ஆட்சியில இருந்த கட்சி தானே, இதுல பேரை சொல்லாம எந்த கட்சின்னு சொல்லுங்க, எந்த சந்தர்ப்பத்துல சொல்லுங்க, எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு அரசு கஜானாவுக்கு திருப்பப்படும், அந்த நிதி எல்லாம் அரசு கஜானாவுக்கு திருப்பப்படும்னா யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அந்த கட்சி தான் நிதி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். இதுல ஒப்பனை சொல்லாட்டல தானே? இல்ல, நான் சொல்றேன் எந்தெந்த வகையில வந்தது, எப்படி வந்தது, என்னென்ன துறைகள்ல வந்தது, எவ்வளவு வந்தது, எல்லாத்தையும் வந்து நீங்க தெளிவா சொல்லணும். அதாவது அவங்க போற போக்குலதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, போற போக்குல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாடு அழிஞ்சிருச்சு, திமுக ஆட்சியில வீழ்ச்சி அடைஞ்சது, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு விரோத ஆட்சி, பெண்கள் பாலியல் கொடுமையால பாதிக்கப்படுறாங்க, இப்படியே வந்து அவங்க ஒவ்வொரு வார்த்தைகளால தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு எல்லாமே இல்ல, சிறப்பான ஒரு ஆட்சி வந்து நடந்து முடிந்திருக்கிறது, நாங்க நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி டெல்லியில போய் அவரால் வாயாலேயே ஒப்புக்கொண்டு விட்டு முதலமைச்சர் வர்றாரு. இன்னைக்கு அங்கங்க நடக்கக்கூடிய சின்ன குற்றங்களுக்கு அவரால் வாய் திறக்க முடியல, அதிகமாகி கொண்டிருக்கிறது. அவருடைய தாவாக்கவினரே பல இடங்கள்ல மோசமான விஷயங்களை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தும் பொழுது வாய் திறக்க முடியல. அவங்க என்னன்னா எல்லாத்தையும் நேரேட்டிவ் செட் பண்ணியே ஒரு ஆட்சியை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி எளிதாக சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. எப்படி நடந்தது, எந்த விதத்துல நடந்தது, எந்தெந்த துறை வழியா நடந்தது, அதை நீங்க சரியா கொண்டு வந்து சொன்னா அதற்கான பதிலையோ அதற்கான விளக்கங்களையோ நீங்கள் பெற முடியும். இங்க போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போறது வந்து இது ஒண்ணு சினிமா கிடையாது, இது வந்து ஆட்சி. ஒரு முதலமைச்சர் எப்படி இயங்க வேண்டுமோ அப்படிதான் இயங்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. நிறைவாக நீங்க சொன்னீங்க, பட் அதுக்கும் அவங்க பதில் சொல்றாங்க, தாவைக்காவை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம்னு சொல்லி அதுக்கு ஒரு பதிலையும் சொல்றாங்க. நிறைவாக கேட்க வரும்போது, இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவில் பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பது தாண்டி
இப்போ அரங்கத்திற்குள்ளே வெளியேயும் இணையதளத்திலையும் பார்க்கும் பொழுது இது ஒரு விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமானதா எப்படி இருக்க முடியும்? நம்ம பாக்குறோமே ரெண்டு பேரும் பேசி அவர் முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிதான் கொண்டு போக முடியும். அது அப்ப அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருக்காங்க, அப்படிதான் அது போக முடியுமே ஒழிய வேற என்ன. எடப்பாடிக்கும் முதலமைச்சர் மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ மாதிரி, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பகை இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் மாதிரி தெரியுது. அது வந்து பாக்குறவங்களுடைய பார்வையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக அப்படி பார்க்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, தனிப்பட்ட பிரச்சனையை சொல்லி யாரும் அடிச்சுக்கலையே. தனிப்பட்ட பிரச்சனைகளா எது பேசப்படுது? சட்டமன்றத்தில் மக்கள் சார்ந்துதான், பிரச்சனைகள் சார்ந்துதான் இவரும் கேள்வி எழுப்புறாரு. அவர் பதில் சொல்லலங்கிறதா நமக்கு வருத்தம். இந்த ஒரே ஒரு விஷயத்துலதான் அப்படி நடந்ததே ஒழிய, அதாவது இவர் எங்களுடைய தலைவருடைய தோல்வியை அவர் கிண்டல் பண்ணப்போ, அப்புறம் சினிமா டைலாக் போல அவர் ஒரு நிச்சயமா சட்டமன்றத்தினுடைய மரபுக்கு அது எப்படி அவர் கழுத்த அறுப்பேன்னு ஒரு சைகை காட்டினதை வந்து எப்படி சபாநாயகர் ஏற்றுக்கிட்டாரு. அதே போல அந்த சைகை எந்த மரபுக்குள்ள வரும்? அப்புறம் தமிழ்நாடு போதையில தள்ளாடுதுங்கிற பொய் வந்து எந்த மரபுக்குள்ள வரும்? இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் பொழுது 2 தனிநபர்கள் சார்ந்த விஷயமா யாரும் பார்க்கவும் தேவையில்லை. கட்சி முதல்வர், எதிர்கட்சி தலைவர், இப்படிதான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் போகணும்னு நான் விரும்புறேன். நிச்சயம். மிக்க நன்றி. தினமணி சார்பாக மிக்க நன்றி. மிக்க நன்றி.